நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சி பெரிய பெரிய ஃப்ரூட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சதைப்பற்று இருக்கும். 10 ஃப்ரூட் சேர்ந்து 1 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. 10 அனைத்து விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரதம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பலப்பயிர் சாகுபடி தெரிஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் நிறைய விவசாயிகள் நாவலில் எங்களுக்கு ஒரு நல்ல ரகங்கள் வேணும், நாவல் சாகுபடி செய்ய நல்ல ரகங்கள் வேணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இது தாய் KG10 அப்படிங்கிற ஒரு ரகம். அதாவது நாவலில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃப்ரூட்ஸாக எந்த பக்கம் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெரிய பெரிய ஃப்ரூட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஃப்ரூட்டாக, அதாவது பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஈல்டு வரக்கூடிய இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி தாய் KG10 அப்படிங்கிற ஒரு ரகம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒவ்வொரு இலையும் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு பெரிய பெரிய இலையாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா வந்து மெச்சூர் ஃப்ரூட்ஸாக, அதாவது வந்து 10 ஃப்ரூட் சேர்ந்து 1 கிலோ வரும்னு சொல்கிறாங்க. 10 ஃப்ரூட்ஸ் வராது, மேக்ஸிமம் ஒரு 20 ஃப்ரூட் சேர்ந்து கம்பல்சரி 1 கிலோ வரும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பழம் நல்லா பெரிய பழமாக இருக்கும். நல்லா சதைப்பற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சதைப்பற்று அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சதைப்பற்று இருக்கும். சீடு வந்து ஒரு நார்மல் சைஸ் சீடு தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சதைப்பற்று வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக டேஸ்ட் கூடிய இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியல் சாகுபடி செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 12 அடிக்கு இடைவெளியில் 300 செடி வரைக்கும் இந்த செடி நட முடியும். இது ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் வெரைட்டி. வீட்டு தோட்டத்துக்காக 1-2 செடிகள் வரைக்கும் நடலாம். இந்த தாய் KG10 அப்படிங்கிற ஒரு ரகம் வந்து இது ஒரு புது ரகம். நம்ம ரீசெண்டாக நாவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மரங்களில் ஒட்டு கட்டி நம்ம நடவு பண்ணி வளர்த்தோம். அந்த ஒட்டு ரகங்களுமே நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் ஈல்டு வருது. ஈல்டு ஹை லெவலில் ஈல்டு வருது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு. இந்த காய்கள் தாங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கம்பு வச்சு இந்த காய்களை தாங்கணும், வெயிட் தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்தளவுக்கு வந்து கம்பு வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருக்குது. இது கமர்ஷியலாகவும் சாகுபடி செஞ்சு நடலாம், 1-2 செடியாக நடலாம். நடும்போது இன்றைக்கி நாவல் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. நாவல் பழம் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரேட்டு போகும். இது கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து விவசாய தோட்டத்தில் வெறும் 100 ரூபாய்க்கு எடுத்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஒரு சாகுபடி செய்யக்கூடிய பயிர் தான் இது. அதனால் இதை வந்து இந்த ரகத்தை கமர்ஷியலாகவும் சாகுபடி செய்யலாம். 1-2 செடி இது நம்ம நிறுவனத்தில் இந்த ஃபார்ம் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஃபீல்டையும் மண்ணை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்.